பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் அநேக காரியங்களில் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளில் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரீரத்துல சுகம் இல்லாமல் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரீர பலவீனத்துல அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக அவமானத்தில் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் இல்லை. இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகி தாவீது அழகா எழுதி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்களே. சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் அநேக காரியங்களில் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அசைக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வலது பாரிசத்தில் இல்லை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த வசனத்தை எழுதி வச்சு வாசிச்சு பாருங்க. அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருப்பாரானால் நம்ம எந்த இடத்திலும் அசைக்கப்பட மாட்டோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருப்பாரானால் நம்ம எந்த இடத்திலும் எக்காரணத்து கொண்டும் யாரு மூலியமாவும் யாரு நினைச்சாலும் நம்ம அசைக்கப்படவே முடியாது. யாரும் நம்மளை அசைக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வலது வாரிசத்தில் இருக்கிறவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், மரணத்தை ஜெயித்தவர், பலனுள்ளவர், ஆரோக்கியம் உள்ளவர், அநேக தயவு நிறைந்தவர், அநேக இரக்கம் நிறைந்தவர், அநேக அன்பு நிறைந்தவர், அநேக காருண்யம் நிறைந்தவர் நம் வலது வாரிசத்தில் இருப்பாரானால் ஒருவரும் நம்மளை அசைக்க முடியாது. இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை வியாதி நிமித்தம் அசைக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால், அநேக பாடுகளில் நீங்க அசைக்கப்பட்டு கொண்டிருப்பீங்களானால் கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இல்லை. கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருப்பாரானால் நீங்கள் எந்த இடத்திலும் எந்த மனுஷன் மூலியமாவும் எந்த வியாதியின் மூலியமாவும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த வேத வசனம் உங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இல்லை, உங்க வலது பாரிசத்தில் இல்லை. தயவு செய்து அவருடைய வலது பாரிசத்தில் நிறுத்தி பாருங்கள். எப்பொழுதும் நிறுத்தி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நிறுத்தி பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.